ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோ பதில் என்ன பார்க்க போகிறோங்கனாக்கா ஸ்டேக்கிங் மெத்தடில் இருக்க இன்னொரு ஏர்ட்ராப்பை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனலை இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஏர்ட்ராப்பில் வந்து யார் இன்வால்வ் ஆகிருக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா பைனான்ஸ் லேப் வந்து இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஓகேங்களா, அவங்க வந்து ஃபண்டு வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கிங்க. பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து மில்கி வேன்னு சொல்லிட்டு ஒரு லிக்விட் ஸ்டேக்கிங் ப்ரோட்டோக்காலுக்கு வந்து செலஸ்டா நெட்வொர்க்கில் வந்து பில்டு பண்ண மில்கி வே. ஓகேங்களா, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனுடைய ப்ரூஃப் தான் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகேங்களா, பைனான்ஸ் லேப்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, பைனான்ஸ் லேப். ஓகேங்களா, இந்த பைனான்ஸ் லேப் கீழே பாருங்கள், டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல் 30 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த டெக்ஸில் தான் நம்ம வந்து எவ்வளோ ஸ்டேக் பண்ண போகிறோம்னாக்கா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 செலஸ்டா டோக்கன். ஓகேங்களா, டிஐஏன்னு சொல்லிட்டு ஒரு டோக்கன் இருக்குங்க, டிஐஏ. ஓகேங்களா, இந்த டோக்கன் வந்து எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா மேஜராக இருக்கிற எல்லா எக்ஸ்சேஞ்சில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா, பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் வந்து நீங்கள் இந்த காயினை பை பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னாக்கா மெட்டாமாஸ்க் கிடையாதுங்க. நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் கொண்டு வர வேண்டிய வாலெட்டு பார்த்தீங்கன்னாக்கா கெப்லர்னு சொல்லுவாங்க. கெப்லர் இல்லைனா வந்து லீப்புன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். ஜஸ்ட் ஒரே ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து வாலெட்டை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன். டிஸ்கனெக்ட் பண்ணோடனே இங்கே பாருங்கள், கனெக்ட் வாலெட்டு கொடுத்தோடனே இங்கே பாருங்கள் கெப்லர் இல்லை வந்து லீப் வாலெட்டு, இது ரெண்டு தான் வந்து சப்போர்ட் பண்ணோம். ஓகேங்களா, கெப்லர் வாலெட்டு இல்லை லீப் வாலெட்டு. இப்போ உங்கள்கிட்ட கெப்லர் வாலெட் இல்லைனாக்கா ஜஸ்ட் நீங்கள் வந்து கெப்லர் வாலெட்டு எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டு போட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஒரு வாலெட் வந்து ஷோ ஆகும். அதை ஜஸ்ட் நீங்கள் ஆட் டு குரோம் கொடுத்து நீங்கள் வந்து வாலெட்டை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு 12 வேர்டு வரும். அந்த 12 வேர்டை வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கிங்க. ஓகேங்களா, அந்த 12 வேர்டு இல்லைனாக்கா உங்களுடைய அசட் எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் வந்து லாஸ் பண்ணிடுவீங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த 12 வேர்டை எடுத்து வச்சுட்டு சீட் பேஸு அதுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த வாலெட்டை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ண உடனே உங்களுக்கு பாருங்கள் கெப்லர் வாலெட் வந்து உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். இதில் வந்து ஜஸ்ட் வந்து இது மாதிரி தான் வந்து உட்காரும். ஓகேங்களா, நான் முழுக்க பண்ணுறது பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஐஏன்னு இருக்குது பாருங்கள், டிஐஏ செலஸ்டா நெட்வொர்க். இது வந்து ஜஸ்ட் டச் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பை ரிசீவ் ஸ்வாப். ஓகேங்களா, நான் எவ்வளோ காயின் கொண்டு வந்திருக்குன்னு பாருங்கள், மே 3 ஓகேங்களா, ஜஸ்ட் இப்போ தான் கொண்டு வந்தேன். ஒரு 6.37 டிஏ காயினை வந்து கொண்டு வந்திருக்கேன். பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சிலேருந்து டேரெக்டாக வந்து டெபாசிட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் வந்து டேக் கேட்கும், மெமோ கேட்கும். அந்த மெமோலாம் தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் அட்ரஸை பேஸ்ட் பண்ணி நீங்கள் விட்ரா கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபியூ செகண்டில் வந்து உங்களுக்கு வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஓகேங்களா, அந்த டோக்கன் வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்க பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்காரங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு கீழே அதான் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் இந்த மில்கி வே ஜோனுடைய ஏர்ட்ராப்போடைய லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணி டேரெக்டாக இப்படி தான் வரும் பேஜ். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேக் இருக்கும், வித்ட்ரா இருக்கும், டிஸ்கவர்னு இருக்கும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் பாயிண்ட் எதுவும் கிடையாது, 0 தான் இருக்குது. ஓகேங்களா, பக்கத்தில் அட்ரஸ் இருக்குது. வாலெட் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட எவ்வளோ டோக்கன் இருக்குனாக்கா 6.37 டோக்கன் வந்து இருக்குது. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் ஸ்டேக் பண்ண போகிறேன். எவ்வளோ ஸ்டேக் பண்ண போகிறேன்னா ஒரு 6 காயின் வந்து ஸ்டேக் பண்ண போகிறேன். நல்லா ஞாபகம் வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதில் வந்து நீங்கள் ஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னாக்கா கரெக்டாக 24 நாளைக்கு உங்களால் எடுக்க முடியாது. அதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இங்கே வந்து 24 டேஸ் வந்து உங்களால் எடுக்க முடியாது. இங்கே பாருங்கள், வித்ட்ரா இன் 21 24 டேஸ் வந்து உங்களால் வித்ட்ரா பண்ண முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் வந்து உடனே வித்ட்ரா பண்ணணும்னாக்கா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து 1.5% வந்து ப்ரைஸ் வந்து இன்ஃபேக்ட் இருக்கும். அதனால் ஸோ நீங்கள் வந்து யாரும் வித்ட்ரா பண்ணிடாதீங்க. ஒரு 24 நாள் வந்து நீங்கள் ஹோல்டு பண்ணுங்கள். அப்படி ஹோல்டு பண்ண முடியலனாக்கா நீங்கள் இந்த ஏர்ட்ராப் வந்து அட்டன் பண்ணாதீங்க. இதில் இன்னொரு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள், அந்த இது வந்து மாறிட்டே இருக்குது பாருங்கள். டோட்டல் லாக்டு டிஐ காயின் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எவ்வளோ பேர் லாக் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா $25 மில்லியன் மட்டும் தான் லாக் ஆகிருக்கு. நல்லா புரிஞ்சுங்க, $25 மில்லியன் மட்டும் தான் லாக் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டில் வந்து அண்டர் பர்ஃபார்மன்ஸில் இருக்க ஒரு ப்ராஜெக்ட். ஓகேங்களா, ஒன்று மிகப்பெரிய அளவில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. ஓகேங்களா, 25 மில்லியன்னாக்கா கிட்டத்தட்ட $2.5 கோடி மட்டும்தான் லாக் ஆகிருக்கு உள்ள. ஓகேங்களா, இதுக்கப்புறம் நிறைய டாலர் வந்து லாக் ஆகும். டாலர் லாக் ஆகாதுங்க, டிஐஏன்ற டோக்கன் தான் வந்து லாக் ஆகும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து இதில் வந்து லாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, இது வந்து ஃபைனான்ஷியல் அட்வைஸ் கிடையாதுங்க. உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டுமே நீங்கள் வந்து லாக் பண்ணுங்கள். அதர்வைஸ் இந்த வீடியோவை நீங்கள் வந்து இப்போயே கூட நீங்கள் இக்னோர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து நீங்கள் இந்த வீடியோவை வந்து இக்னோர் பண்ணிடுங்க. ஓகேங்களா, இப்போ வந்து நான் ஸ்டேக் பண்ணுறேன். நான் வந்து எவ்வளோ கொடுக்க போகிறேன்னா ஒரு 6 காயின் வந்து கொடுக்கலான்னு இருக்கிறேன். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா, 6 காயின் கொடுத்துட்டேன். 6 காயின் கொடுத்துட்டு நான் ஸ்டேக் கொடுக்குறேன். ஸ்டேக் கொடுத்த உடனே எனக்கு வந்து எங்கே போகுது, ரிக்வஸ்ட் சிக்னேச்சர்னு சொல்லிட்டு என்னுடைய கெப்லர் வாலெட்டில் போகும். இங்கே பாருங்கள், கெப்லர் வாலெட் ஓப்பன் ஆகிடுச்சு. கீழே வந்து அப்ரூவ் கேட்குது. ஓகேங்களா, நான் அப்ரூவ் கொடுத்துட்றேன். அப்ரூவ் கொடுத்த உடனே இங்கே பாருங்கள் என்னுடைய ஃபண்ட்ஸ் வந்து நான் ஆகிடுனாக்கா ஸ்டேக் ஆகிடும். என்னவா மாறிடுனாக்கா இங்கே பாருங்கள் கீழே வந்து மில்க் டிஏன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து உக்காந்துரும். ஓகேங்களா, இந்த டிஐஏன்ற டோக்கன் வந்து என்னவா மாறும், மில்க் டிஏவாக மாறிடும். நல்லா வச்சுங்க. ப்ளஸ் வந்து இதில் வந்து 10% வந்து ஏபிஆரும் தராங்க வீக்லி பெர் வீக்குக்கு. ஓகேங்களா,
இதில் அது இல்லாமல் இது இவங்களுடைய ஓன் டோக்கன் வந்து மில்கி வே டோக்கனுடைய ஏர்ட்ராப் வந்து ஃபியூச்சரில் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து இதில் வந்து ஸ்டேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் சென்ட் அண்ட் லிக்விட் ஸ்டேக் வந்து ஃபண்டு. ஓகேங்களா, நான் வந்து ஸ்டேக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கனாக்கா கீழே பாருங்கள் எவ்வளோ காட்டுது, 5.79 தான் காட்டுது. ஓகேங்களா, நான் மொத்தம் 6 காயின் வந்து ஸ்டேக் பண்ணேன். இதில் வந்து என்ன ஆகிடுச்சுனாக்கா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1/4 காயின் வந்து அவங்க பிடிச்சிட்டாங்க. 1/4 காயினை வந்து பிடிச்சிருக்காங்கன்னா அந்த 1/4 காயினோட ரேட்டே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து $3. ஓகேங்களா, $3 ஒருத்தருள்ள காயினை வந்து அவங்க வந்து டெபிட் பண்ணிட்டாங்க. எதுக்கோ ஸ்டேக் பண்ணுறதுக்கோசரம் அவங்க டெபிட் பண்ணிட்டாங்கன்னு நான் தெரியல. ஓகே, பரவாயில்ல, இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கனாக்கா எங்கிட்ட வந்து $0.37 TAIA காயின் வந்து இருக்குது. அதோட ஒருத்தர் பார்த்திங்கன்னா $3.25. ஓகேங்களா, இப்போ வந்து நான் ஸ்டேக் பண்ணிட்டேன். இதில் பாருங்கள் வித்ட்ரா கிளிக் கொடுக்குறேன். வித்ட்ரா கிளிக் கொடுத்தோன்னே இங்கே வந்து நெக்ஸ்ட்டு பேட்சின்னு வந்து என்ன போடுறது 1 day 18 hours போய்ட்டுருக்கு. ஓகேங்களா, மை பெண்டிங் அமௌண்ட்டு, மை ரிக்வஸ்ட்டு அது மாதிரி போட்டிருக்கு. ஓகேங்களா, இப்போ வந்து இங்கே பாருங்கள் இங்கே இதாகுது. ப்ளஸ் வந்து இங்கே வந்து பாயிண்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா, இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய ஃபண்ட் வந்து விட்ரா பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 21 நாள் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல தான் வந்து பாயிண்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். நல்லா புரிஞ்சுங்க, இந்த இடத்துல வந்து பாயிண்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஆல்மோஸ்ட் நிறைய பேர் வந்து பாயிண்ட் எடுத்திருக்காங்க. ஆனால் அவங்க பார்த்திங்கனாக்கா ஒருத்தர் ஒரு கேட்டகரியில் வந்து பாயிண்ட் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் பார்த்திங்கன்னா மெட்டமாஸ்க் வாலெட் வழியாக ஏர்ன் பண்ணியிருக்காங்க. சிலர் வந்து லீக் வாலெட் வழியாக ஏர்ன் பண்ணியிருக்காங்க. நான் வந்து கெப்லர் வாலெட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்து நான் ஃபண்டை கொஞ்சம் கொண்டு வந்துட்டு நான் வந்து ஸ்டேக் பண்ணியிருக்கேன். நான் எவ்வளோ ஸ்டேக் பண்ணேன், 6 காயின் ஸ்டேக் பண்ணேன். ஆனால் நம்மளுக்கு வந்து உக்காந்துக்கிறது பார்த்திங்கன்னா 5.25 காயின் தான் உக்காந்துருக்கு. ஓகேங்களா, ஒரு 1/4 காயின் வந்து நம்மளுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து டெபிட் ஆகிடுச்சு. அது என்ன காரணம் தெரியல. ஓகேங்களா, செக் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபர்தராக இதுக்கப்புறம் வந்து இங்கே எனக்கு வந்து பாயிண்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். இந்த பாயிண்ட் ஜென்ரேட் ஆனவொடனே நான் வந்து நம்மளுடைய குரூப்லேயும் நான் ஷேர் பண்ணுறேன். ப்ளஸ் வந்து என்னுடைய யூடியூப் சேனலுக்கு கீழே வந்து கமெண்ட்டில் வந்து நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகேங்களா, உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாக்கா என்னுடைய யூடியூப் சேனல் கீழே வந்து இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வந்து ஏர்ட்ராப் ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னாக்கா என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நன்றி, வணக்கம்.